தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதுவோம். நீட் எக்ஸாம் எழுதும்போது கூட தவறுகள் அப்படின்றது நிறைய நடக்கும். இது இயல்பான ஒன்றா இருந்தாலுமே நம்மளுடைய கவனக்குறைவு, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது மதிப்பெண் நமக்கு அதிகமாகிடும். இது ஜென்ரலாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்ஸாம் எழுதும்போது அனைத்து கேள்விகளும் நமக்கு தெரிஞ்ச மாரியே இருக்கும். கரெக்ட்டா தான் எழுதியிருப்போம்னு சொல்லி நம்ம வந்திருப்போம். ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் குறைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, நெகட்டிவ் மார்க் வந்து அதிகமா வந்திருக்கும். அந்த நெகட்டிவ் மார்க்னால மதிப்பெண்ணானது குறைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். கண்டிப்பா வந்து ரிப்பீட் யாராவது எழுதியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு? ஹவ் டூ அவாய்ட் சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்றது மட்டுமே கிடையாது. கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம சொல்லப் போறதுல உங்களுக்கு என்ன கெயின் இருக்கு அப்டின்னா, கூடுதலா சொல்லப்போற ஒரு 4 விஷயத்துல ஒரு 5 மார்க் கண்டிப்பா உங்களால கூடுதலா எடுக்க முடியும். சரிங்களா? ஒரு மதிப்பெண்ணுமே நமக்கு கூடுதலா எடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நமக்கு ஒரு மதிப்பெண்லயுமே வந்து நெறைய ரேங்க் வித்தியாசம் கண்டிப்பா வரும். ஒரு மார்க்லயே நெறைய பேர் வருவாங்க அப்டின்றதுனால. ஸோ அந்த ரேங்க் வந்து இந்த இடத்துல ரொம்ப ப்ளே பண்ணும். சின்ன சின்ன மார்க்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் மார்க்குமே நமக்கு தேவைப்படும். அதனால இந்த வீடியோ அப் டூ எண்ட் வரைக்கும் தயவு செஞ்சு தவறாம ஃபுல்லா பாருங்க. நீங்க சில்லி மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். மேபி எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அதிகமான கமெண்ட் வருதோ, அதற்கு தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த மிஸ்டேக்க எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். ட்ராப் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப் வேர்ட் அப்படின்னு சொன்னா, அவங்க குடுத்துற கேள்விய நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது, கேள்விய படிக்கணும். அந்த கேள்வியில அ எக்செப்ட், நாட், இன்கரெக்ட் இந்த மாரி வார்த்தைகள குடுத்திருப்பாங்க. இன்கரெக்ட், எக்செப்ட், நாட் இந்த மாரி வார்த்தைகள் குடுப்பாங்க. இதுதான் வார்த்தை ட்ராப் அதாவது வேர்ட் ட்ராப் அப்படின்னு சொல்றது. இந்த மாரி வார்த்தைகள ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா, அந்த கேள்வியில என்ன எதுக்காக அதெல்லாம் குடுத்துருக்காங்க? என்ன கேட்கறாங்க? அதாவது இருக்கிற 4 ஆப்ஷன்ல தவற கண்டுபிடிக்க சொல்றாங்களா? அல்லது சரியானத கண்டுபிடிக்க சொல்றாங்களா? அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன வேலை செய்யணும்னா, அந்த எங்கெங்க அந்த ஒரு 4 ஆப்ஷன்ல எக்செப்ட் இருக்குதா? சின்னதா ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நாட் இருக்கா? ரவுண்ட் பண்ணிக்கங்க. அதேபோல வந்து இந்த மாரி வார்த்தைகள் இருக்குதுன்னு சொன்னா, சின்ன சின்னதா ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மூளைக்கு ஒரு அலர்ட் வந்து குடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் நீங்க பார்க்கும்பொழுது, இந்த வார்த்தை ட்ராப் உங்கள வந்து மாட்டாது. நீங்க மாட்ட மாட்டீங்க. ஏன்னா, இதுல நெறைய தவறுகள் வரும். ஸோ மூளைக்கு அலர்ட் குடுத்துட்டோம்னா, இது சரியா நம்ம பார்ப்போம். தவறுகள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களான்னு ஈஸியா செக் பண்ண முடியும். அதே நேரத்துல சரியான விஷயங்கள கேட்கறாங்களா? சரியானத கண்டுபிடிக்க சொல்றாங்களான்னு ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ஃபர்ஸ்ட். ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் ஆல் 4 ஆப்ஷன்ஸ். ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப கவனம். ரீட் ஆல் 4 ஆப்ஷன்ஸ். பொதுவா எல்லா மாணவர்களும் செய்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியான விடை இருக்கிற மாரி இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு உரிய சரியான விடை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்லே. டக்குன்னு அவசரப்பட்டு ஏ ஆப்ஷன நம்ம ஷேட் பண்ணிடுவோம். கரெக்ட்டுங்களா? நெறைய பேர் செய்ற தவறு அதுதான். மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அத படிக்காம விட்டுருவோம். கரெக்ட்டுங்களா? பி, சி, டி அத படிக்காம விட்டுருவோம். ஏ வந்து சரியா இருக்கு. நம்ம தான் சரியா இருக்கே, அப்புறம் ஏன் மீதிய படிக்கணும்? படிச்சு டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஏவ ஷேட் பண்ணிடுவோம். ஆனா இந்த இடத்துல தான் வந்து அது கீழ இருக்கிறத நீங்க படிச்சு பார்க்கும்போது, அதுல இருக்கிற ட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். 2வது ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்து ஏ அண்ட் பி சேர்த்து குடுத்திருப்பாங்க ஆன்ஸர். அல்லது வந்து அடுத்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் அபோவ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே இதுக்கு வரும் ஆன்ஸர் அப்படின்றதோ, அல்லது ஏ அண்ட் பி மட்டும் இதுக்கு ஆன்ஸர் அப்படின்றது வர்றதோ, அந்த மாரி கூட இருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரே ஒரு ஆன்ஸர பார்க்குறீங்க. ஏ சரியா இருக்குன்னா, அத மட்டும் பண்ணாதீங்க. மீதி இருக்கிற கொஸ்டினையுமே, ஆப்ஷனுமே படிச்சு பார்த்துட்டு, என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா ஆன்ஸர் பண்ணுங்க. அதாவது பபிள் ஷேட் பண்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏ அண்ட் பி ஆன்ஸரா கூட இருக்கலாம். அல்லது ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்றது ஆன்ஸரா இருக்கலாம். ஸோ அதனால ரொம்ப கவனமா பாருங்க. ஒண்ணே ஒண்ண பார்த்துட்டு உடனே ஷேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் கன்வர்ஷன் பிளண்டர்ஸ். யூனிட் கன்வர்ஷன் பிளண்டர்ஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னா, இந்த யூனிட்ஸ்ல வந்து நெறைய பேரு தவறுகள் செய்றாங்க. அது கவனக்குறைவினால ஏற்படுறது. அந்த கேள்வி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சிஎம் அப்படின்னு சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்கலாம். அலகுகள் வந்து அந்த யூனிட்ஸ சிஎம்ல குடுத்திருக்கலாம். அப்ப ஆன்ஸர பார்க்கும்போது சிஎம்ல வருமா? அல்லது வந்து எம்எல்ல வருமா? அல்லது கிராம்ல வருமா? அதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். சம்டைம் வந்து மினிட்ஸ் வெர்சஸ் வேற ஏதாவது குடுத்திருப்பாங்க. மினிட்ஸ் கூட அது கூட வந்து வேற ஏதாவது சேர்த்து குடுத்திருப்பாங்க.
அல்லது வந்து மில்லிகிராம் கூட வந்து கிராம குடுத்திருப்பாங்க. அந்த மாரி என்ன அந்த அலகுகள் இருக்கு இல்லையா? அந்த அலகுகள நல்லா ப்ளே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்காக. அதனால இந்த அலகுகள கரெக்ட்டா நீங்க பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சும்மா ஒரு சின்னதா ஒரு ரைட் டவுன் பண்ணுங்க. ஒரு ரஃப்ல. ரைட் டவுன் பண்ணிட்டு என்ன கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஆன்ஸர் பண்ணுங்க. இதுலயுமே 4 ஆப்ஷன படிச்சு பார்க்கணும். எது கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 4வதா மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் கிவன் டேட்டா அப்படின்னு சொல்றது தான். ரைட் டவுன் கிவன் டேட்டான்னா, எந்த டேட்டாவ நம்ம ரைட் டவுன் பண்ணணும் அப்படின்றது தான். இங்கேயுமே நெறைய பேர் செய்ற தவறு, கேள்விய படிச்ச உடனே காத்துலே கணக்கு போடுறது தான். கேள்விய படிச்ச உடனே மனக்கணக்கு போடுறது. ஓ! இது வந்து நமக்கு தெரியும். ஓகே இது வந்து இப்படி வரும். இது இப்படி. அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவ மனசுக்குள்ளேயே கணக்கு பண்றது. ஃபார்முலாவ மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டு, அப்ப ஏவ தூக்கி இதுக்கு அப்ளை பண்ணா, இவ்வளோ இந்த இந்த ஆன்ஸர் வரும். இதுக்கு 8 கழிச்சுட்டா இவ்வளோ வருது. இந்த மாரிலாம் வந்து யோசிப்போம் இல்லையா? இதுதான் இந்த மனக்கணக்குன்னு சொல்றது. அந்த காத்துலே கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாரி விஷயங்கள். அத தயவு செஞ்சு யாருமே பண்ணக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நீங்க எழுதணும். கிவன் டேட்டா எந்த டேட்டாவ குடுத்துருக்காங்களோ, அந்த டேட்டாவ எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொன்னா அத எழுதுங்க. அதே போல வந்து வேற எதுக்காவது 9.8 அப்படின்னு ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவல் டூ 9.8 அப்படின்னா, அதையுமே எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா அத யோசிச்சு பாருங்க என்ன ஆப்ஷன் வரும்ன்ட்டு. ஏன்னா கிவன் டேட்டா இது குறிப்பா எந்த சப்ஜெக்ட்ல நமக்கு இந்த தவறுகள் நடக்கும்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பா தவறுகள் நடக்கும். ஏன்னா ஃபார்முலாஸ் அதிகமா வருது, ஈக்குவேஷன்ஸ் அதிகமா வருது. இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப கிவன் டேட்டாவ நீங்க என்ன பண்ணணும்? என்ன 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 டேட்டா குடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவ எழுதிட்டு, அதுக்கப்புறமா ஆன்ஸர செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறையும். சரிங்களா? இப்ப 4 வழிகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 4 வழிகளுமே ரொம்ப சிம்பிளான வழியா இருந்தாலுமே, நீங்க செய்யற தவறுகள எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு நான் சுட்டிக்காட்டியிருக்கேன். இந்த தவறுகள அடிக்கடி நீங்க பண்றீங்களா இருந்தன்னா, எந்த தவறு அதிகமா செய்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. முக்கியமான ஒரு டிப் நான் சொல்லணும் அப்டின்னா, நீங்க எந்த ஒரு டெஸ்ட் எழுதினாலும், எந்த ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினாலும், எழுதுற டெஸ்ட் அதே ஓஎம்ஆர் ஷீட்ல எக்ஸாம்க்கு எப்படி எழுதுறீங்களோ, அதே மெத்தட்ல எழுதணும் 1. அப்படி எழுதும்போது, எழுதி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணீங்கன்றத, அந்த மிஸ்டேக் நோட் ஒண்ணு போட்டு தனியா எழுதுங்க. அந்த மிஸ்டேக் நோட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து அதே கொஸ்டின் வருதுன்னா, நிச்சயமா அந்த மிஸ்டேக் நோட்ல எழுதியிருந்தீங்கன்னா, உங்க மைண்டே உங்கள அலர்ட் பண்ணும். இது வந்து நீங்க ஏற்கனவே தவறு பண்ணியிருக்க. இத மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு. ஞாபகம் வரும். அதனால தான் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. சின்ன வயசுல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஒரு மனப்பாட பாட்டு படிச்சிட்டீங்கன்னா, அத எழுதி பாருங்க. ஒரு போயம் இங்கிலீஷ்ல ஒரு போயம் படிச்சீங்கன்னா, எழுதி பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். எந்த அளவுக்கு எழுதி பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல நிக்கும். அதனால தான் தவறா இருந்தாலுமே, இந்த இடத்துல நீங்க தவறு செஞ்சீங்கன்றத ஒரு நோட்டு போட்டு, தவற எழுதி எழுதி வச்சீங்கன்னா, சரியான ஆன்ஸர்ன்னு தெரிய வந்துரும். கண்டுபிடிச்சுருவீங்க. நெக்ஸ்ட் டைம் இதே கேள்வி வரும்பொழுது, அந்த தவறு அந்த இடத்துல நடக்காது. நடப்பதற்கான வாய்ப்புகளுமே இந்த இடத்துல குறையும். அதனால இந்த ஒரு டிப்ப கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, தவறாம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.